Hi student, I am your business max and statistics teacher Sundar. Okay, 11th standardல 2 வால்யூம்ஸ் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் வால்யூம், இது செகண்ட் வால்யூம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் வால்யூம். ஃபர்ஸ்ட் வால்யூமில் பார்த்தீங்கன்னா 5 சாப்டர்ஸ் இருக்குது. சாப்டர் நம்பர் 1 மேட்ரிக்ஸ் அண்டு டிட்டர்மினன்ட்ஸ். ஓகே, டெஃபினிஷன் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ்னால் என்ன டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம், கவனிங்க. A matrix is a rectangular arrangement of numbers in horizontal lines, அதுக்கு பேர் தான் rows, and vertical lines, இதுக்கு பேர் columns. The numbers are enclosed in square brackets or a open brackets or a pair of double bars. It is denoted by capital letter A, B and C etc. நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்பீங்க. மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா ஒரு ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே சம் எலமெண்ட்ஸை ரோவாகவும் காலமாகவும், தட் மீன்ஸ் ரோவானா ஹரிசாண்டலாகவும் காலம்னா வெர்டிகலாகவும் எழுதுறதுக்கு பேர் தான் அது மேட்ரிக்ஸ்னு பார்த்துருப்போம். அது எப்பவுமே யூஸ்வலி டினோட்டட் இஸ் தி கேபிட்டல் லெட்டர்ஸ் ஏ, பி, சி அண்ட் எக்ஸெட்ரா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 1, 2, -1, 3. இதை பார்த்தீங்கன்னா இப்படி எழுதுனா இதுக்கு பேர் வந்து ரோ, இப்படி எழுதுனா இது பேர் என்னது காலம். அப்போ இங்கே என்னென்னா 2 காலம் இருக்குது, 2 ரோ இருக்குது. அதே போல் பி ஈக்குவல் டு 3, 1, 2, -1, 5, 6, 3, 2, 9. இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி எழுதுனா ஹரிசாண்டல் எழுதுனா இது வந்து ரோ, இப்படி எழுதுனா இது வந்து ரோ, வெர்டிக்கல் எழுதுனா இதில் வந்து காலம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 காலம்ஸ் அண்டு 3 ரோஸ் இருக்குது. ஓகே, நோட். The horizontal arrangements are known as rows. The vertical arrangements are known as columns. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஹரிசாண்டல் இருந்தால் எழுதுனா அது பேர் வந்து ரோ, வெர்டிக்கல் எழுதுனா அது பேர் வந்து காலம். ஓகே, இப்போ அடுத்த டெஃபினேஷன் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அது ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுருணும். இதே போல் இங்கே போட்டிருக்கு பாருங்கள், அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட் இருக்கு இல்லையா, அதான் வந்து A11 சொல்லுவாங்க. அதாவது மொதல் ரோவில் மொதல் காலம், அதே மாதிரி மொதல் ரோவில் செகண்ட் காலம் A12, A13 எக்ஸட்ரா 1n. அதே போல் இந்த இப்படி எழுதுனா இது பேர் வந்து இது மாதிரி. இப்போ இந்த சைடு இப்போ நம்ம எழுதும் இல்லையா ஹரிசாண்டல் எழுதுனா அது பேர் வந்து காலம், அது A21 எக்ஸட்ரா AM1, அது மாதிரி எக்ஸட்ரா அப்படியே நம்ம எவ்வளோ எலமெண்ட்ஸ் சொன்னால் நம்ம எழுதிட்டே போகலாம். ஜென்ரல் ஃபார்ம் இது. நம்ம பர்டிகுலர் ஃபைனட் நம்பரை அங்கே பார்த்தோம், இங்கே பார்த்தோன்னா ஜென்ரல் ஃபார்மில் எழுதலாம். லாஸ்ட்டாக வந்து எங்கே முடியும்னா AMN. இதை எப்படி எழுதலாம்னு சொல்கிறாங்க பாருங்கள். இட் இஸ் ரிட்டன் எஸ், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு AIJ, இது M cross N. Mன்றது ரோ, Nன்றது காலம். ஃபஸ்ட்டு ரோ தான் சொல்லணும், Mன்றது ரோவை டினோட் பண்ணும், Nன்றது காலத்தை டினோட் பண்ணும். அது கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா M/Nன்னுவாங்க. அதனால் AIJ M/N or M cross N. I equal to 1 to M, J equal to 1 to N. Here Aij is the element in the ith row and jth column of the matrix. This is general notation. Generally எத்தனை எலமெண்ட் வேணால் மேட்ரிக்ஸில் எழுதலான்றதுக்காக இது டெஃபினிஷன். ஓகே, அடுத்த டெஃபினிஷன் ஆர்டர் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் ஆர் சைஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். ஆர்டர் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் ஆர் சைஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். The order or size of a matrix is number of rows and number of columns that represent in a matrix. That is, if a matrix A has m rows and n columns, then A is called matrix of order m cross n. எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்குதோ அதான் அந்த ஆர்டனுடைய சைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், if A equal to 2, 3, -4, 3, the order of A is 2/2. ஏன் 2/2? 2 காலம்ஸ் இருக்குது, 2 ரோ, 2 காலம் 2 ரோ. செகண்ட் எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பாருங்கள். B ஈக்குவல் டு ஒரு 3 காலம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 4 ரோஸ் இருக்குது பாருங்கள். 4 ரோஸ், சாரி 3 ரோஸு ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ரோ, 4 காலம்ஸ் இருக்குது. இதெல்லாம் வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நோன் அஸ் காலம்ஸ், ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நோன் அஸ் ரோஸ். அப்போ ஃபஸ்ட்டு ரோவை தான் சொல்லணும். 3 ரோஸ் அண்டு 4 காலம்ஸ். அப்போ இதனுடைய மேட்ரிக்ஸுடைய சைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 3 ரோஸ் 4 காலம், 3/4. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். இது நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் பார்த்தது தான். டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் நிறைய மேட்ரிக்ஸ் இருக்கும், ரோ மேட்ரிக்ஸ், காலம் மேட்ரிக்ஸ். அதுதான் இப்போ திரும்பி ரீகால் பண்ணுறோம், வேறு எதுவும் கிடையாது. அதனால் கவனிச்சுட்டு தெளிவாக நீங்கள் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் நல்லா கவனிக்கணும். அப்படி கவனிச்சினா தான் உங்களுக்கு இது என்ன இந்த மேட்ரிக்ஸ் என்னென்ன டைப் இருக்குதுன்னு புரிஞ்சால் தான் மேட்ரிக்ஸ் இந்த யூனிட்டுக்குள்ளே நம்ம போனால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ரோ மேட்ரிக்ஸ். A matrix having only one row is called a row matrix. ஒரே ஒரு ரோ மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்பிள் A equal to 2, -3, 1. அப்போ ஒரு ரோ 3 காலம் இருக்குது பாருங்கள், அதான் ரோ மேட்ரிக்ஸ். இது ஒரே எலமெண்ட்டு கூட எடுத்துக்கலாம், ஒரு எலமெண்ட்டு போட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கூட கொடுக்கலாம். A equal to 7, இதுவும் ஒரு ரோ ஒரு காலம் இருக்குது. ஒரு ரோ இருக்கணும் அந்த மேட்ரிக்ஸில், அதான் ரோ மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு
Column matrix. A matrix having only one column is called a column matrix. ஒரே ஒரு காலம் மட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் A = 1 2 -7 ஒரே ஒரு காலம் மட்டும் இருக்குது பாருங்கள். அப்போ 3 × 3 ரோஸ் 1 காலம். ரோஸ் இப்படி எழுதும் இல்லையா, நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு காலம் இருந்தால் போதும். as well as B = and also -3 ஒரே ஒரு மேட்ரிக்ஸ், ஒரு எலமெண்ட் தான் இருக்குது, அதுவும் ஒரு ரோ இருக்குது, ஒரு காலம் இருக்குது. நம்மளுக்கு தேவை ஒரு காலம் இருந்தால் போதும். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ இதை நடத்துறதுலாம் உங்களுக்கு பிடிஎஃபாக அனுப்பிவிடுவேன். பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கும், வீடியோவும் வரும். பிடிஎஃப் ஃபார்மெட்டை போட்டு நோட்டில் கரெக்டாக காப்பி பண்ணிடணும். எப்போ நம்ம ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறோங்களோ அப்போ அந்த நோட்டெல்லாம் நான் செக் பண்ணுவேன். பிடிஎஃப் ஃபார்மெட்டும் உங்களுக்கு வந்துடும், அதனால் கவனிங்க. ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ் ஆர் வாய்டு மேட்ரிக்ஸ். இஃப் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் ஆர் ஜீரோ, then it is called a zero matrix. It is denoted by English alphabets O. English alphabets O. For example, O = 0 0 0. இதனுடைய ஆர்டர் என்ன? 2/2. 2 காலம், 2 ரோ, 2 காலம். நெக்ஸ்ட் அதே மாதிரி O = இது 3 ரோ 3 காலம் வர மாதிரி மேட்ரிக்ஸ் மாதிரி எல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் உனக்கு புரியணுன்றது. நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். The number of rows and the number of columns of matrix equal, then it is called a square matrix. ஃபார் எக்ஸாம்பிள் A = Aij 2 × 2 இருக்குது பாருங்கள். 2 காலம் 2 ரோ, 2 காலமுக்கு 2 ரோ, இதுக்கு பேர் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். த ஆர்டர் இஸ் 2. நெக்ஸ்ட் இது இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துறாங்க. B = Aij 3 × 3 போட்டால் 3 காலம் 3 ரோஸ். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதெல்லாம் உனக்கு நல்லா சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பேன். ஓகே, டெஃபினேஷன்ஸ்லாம் நல்லா கவனிங்க. டெஃபினேஷன் நல்லா கவனித்து உங்களுக்கு ரிசல்ட்டு எல்லாமே நீங்கள் புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு மேக்ஸ் ஈஸியாகிடும். டெஃபினேஷன் ஒழுங்காக கவனிக்கல மேக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் டெஃபினேஷனை நல்லா கவனிங்க. நோட்: இன் ஜென்ரல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n இஸ் n². ஏன் n²ன்னு சொல்கிறோம்? இதனுடைய ஆர்டரும் நம்பர் ஆஃப் ரோவும் நம்பர் ஆஃப் காலமும் சேமாக இருக்கும். அப்போ எம்னு எழுதலாம், இல்லை என்னு எழுதலாம். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தானே இருக்க போகுது. அதனால தான் n × n ஏன்னா n², m × m ஏன்னா m². அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பார்க்கலாம். டயகனல் மேட்ரிக்ஸ். ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இன் which all the elements other than the main diagonal elements are 0 is called the diagonal matrix. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் டயகனல் எலமெண்ட்டை தவிர மீதி எல்லாமே ஜீரோவாக இருந்தால் அதுக்கு வந்து டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, இதுதான் டயகனல். மூளை வெட்டாணின்னு சொல்லுவாங்க சார் தமிழில். இங்கிலீஷில் டயகனல். இதை லீடிங் டயகனல்னாங்க, அது மெயின் டயகனல்னு சொல்லுவாங்க. இதுதான் டயகனல். நீங்கள் 10th பார்த்துருப்பீங்க. இந்த எலமெண்ட்டு மட்டும் ஜீரோ ஆகக்கூடாது, மீதி எல்லாம் ஜீரோவாக இருக்கணும். அண்ட் another எக்ஸாம்பிள், டயகனல் எலமெண்ட்ஸ் பூரா பாருங்கள். 1 2 3 டயகனல் எலமெண்ட்ஸ் இருக்குது, அது மீதி எல்லாம் ஜீரோவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். A square matrix in which all the entries above the main diagonal are 0 is called a lower triangular matrix. If all the entries below the main diagonal elements are 0 is called upper triangular matrix. Triangular matrixல 2 இருக்குது, அது எல்லாமே ஏதாவது ஒன்று வந்தாலே அதுக்கு பேர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் தான். அதில் வந்து லோயர் என்ன அப்பர்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இது மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் இல்லையா, அதுக்கு மேலே அபவ் த ஆல் த எலமெண்ட்ஸ் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மெயின் டயகனலுக்கு மேலே 3 எலமெண்ட் இருக்கும். இது 1 2 3 பாருங்கள். இந்த 3 எலமெண்ட்டும் ஜீரோ ஆச்சுன்னா இதுக்கு பேர் வந்து லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு பேர். மேலே இருக்கிறதுலாம் ஜீரோ வந்தால் இதுக்கு பேர் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இன்னொன்று பார்க்கலாமா, அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே, இது வந்து B = இருக்கு பாருங்கள். இது வந்து லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ் இல்லையா, இது வந்து டயகனல் எலமெண்ட்ஸ். இந்த டயகனல் எலமெண்ட்ஸ் கீழே பாருங்கள், இந்த இடம் இதெல்லாம் கீழே எல்லாமே ஜீரோவாக இருந்தால் மீதி எங்கேயும் இருக்கக்கூடாது. இந்த லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே ஜீரோவாக இருந்தால் இஸ் அன் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு பேர். நல்லா கவனிங்க. பார்த்துருந்து மேலே எல்லாம் ஜீரோ வந்தால் அது லோயர், கீழே எல்லாமே ஜீரோ வந்து இதுக்கு பேர் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நோட், ட்ரேஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ட்ரேஸ்: த சம் ஆஃப் த டயகனல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் கால்டு தி ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ட்ரேஸ்னா என்னென்னா, த சம் ஆஃப் த டயகனல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் கால்டு ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இந்த டயகனல் எலமெண்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சம் பண்ணாக்கா அதுக்கு பேர் ட்ரேஸுன்றாங்க. அப்போ இங்கே பாருங்கள், டயகனல் எலமெண்ட்ஸ் 5 2 0 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 5 2 0 மூணுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 7 கிடைக்குது. இதுதான் ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். A diagonal matrix which all diagonal elements are called equal to k, some scalar is called a scalar matrix. அந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் பார்த்தோன்னா, டயகனல் மேட்ரிக்ஸ் பார்த்தோன்னே அது எல்லாம் வந்து ஜீரோ இல்லாமல் ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா அதுக்கு பேர் டயகனல்னு பார்த்தோம். இங்கே அதே தான் ஸ்கேலர் மேட்ரிக்ஸ்னால் அந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே சேமாக இருக்கணும். ஏதாவது ஒரு ஸ்கேலராக இருந்தால் இஸ் கால்ட் ஏ ஸ்கேலர் மேட்ரிக்ஸ். இதனுடைய ஆர்டர் வந்து 3. யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். A scalar matrix having each diagonal element equal to 1, அதான் யூனிட், is called a unit matrix. It is denoted by I. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நாங்கள் பார்த்தோம்ல டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வேறு இருந்தால் டயகனல்னு சொன்னோம். டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேமாக இருந்தால் அது பேர் வந்து என்ன சொன்னோம், ஸ்கேலர்னு சொன்னோம். இப்போ இருக்கிற டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே 1ன்னு இருந்தால் அது பேர் யூனிட்ன்றாங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், I2ன்னு சொல்லுங்கள். அந்த ஆர்டர் வந்து 2.
1 0 0 1 is unit matrix of order 2. இங்கே I3 இங்கே பாருங்கள் 1 0 0 1 0 0 0 1 இதனுடைய diagonal elements-லாம் 1 இருக்கும். is unit matrix of order 3. Next, multiplication of a matrix by a scalar. ஒரு ஸ்கேலாரால் மேட்ரிக்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். If A is a matrix of any order, எந்த ஆர்டர் ஒன்றா இருக்கலாம், and if K is a scalar, then scalar multiplication of A by the scalar K is defined as K into A. That is, multiple a matrix A by a scalar K. மல்டிப்ளை எவரி எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ பை கே. ஒவ்வொரு எலமெண்ட்டால் ஒரு அந்த கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். அதுக்கு தான் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்னு சொல்கிறாங்க. மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் பை ஏ ஸ்கேலார்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள், ஏ ஈக்குவல் டு 1 2 1 5 6 0 3 1 2 தென் 4 இன்ட்டு ஏ. இதுதான் அந்த கே. இந்த 4ஆல் ஈச் எலமெண்ட்டை ஒவ்வொன்றுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறது தான். அப்போ 4ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணனா ஒரு இங்கே வந்து 1 இருந்தால் 4 இருந்தால் 4 ஆகிடும். இது வந்து 2னா 8 ஆகிடும். 4 இதை 4ஆல் ஈச் அண்ட் எவரி எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் பை ஏ ஸ்கேலார். இங்கே கேவுடைய வேல்யூ வந்து 4. நெகட்டிவ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். The negative of a matrix A is defined as minus A by changing the sign of the every element. நெகட்டிவ் மேட்ரிக்ஸ்னால் அந்த சைனை சேஞ்ச் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 5 -4 3 -1 2 6 1 7 3 தென் மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் எலமெண்ட்டில் இப்போ என்ன ஆகிடும் -4 அந்த சைன்லாம் சேஞ்ச் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக சிமிலர்லி ஆல்டர்னேட்டாக சேஞ்ச் ஆகிடும். ப்ளஸ்னால் மைனஸ்னால் ப்ளஸ்ன்னு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ். Two matrices A and B are said to be equal if they have the same order and their corresponding elements are equal. அந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸும் அதனுடைய ஆர்டரும் சேமாக இருந்தால் அது வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், அதனுடைய எக்ஸாம்பிள் கூட இங்கே கொடுக்குறேன். ஏ ஈக்குவல் டு 1 2 3 4னு ஒரு மேட்ரிக்ஸ் அண்ட் பி ஈக்குவல் டு ABCD. அப்போ இதனுடைய நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்குதான்னு பாருங்கள். ஈக்குவலாக இருக்குது. தேர் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். 1க்கு நிறைய ஏவோட வேல்யூ 1, பியோடைய வேல்யூ 2, 3யோடைய வேல்யூ வந்து C, 4ஓடைய வேல்யூ வந்து Dன்னு இது மாதிரி சொல்லலாம். இதுக்கு பேர் தான் ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு addition of matrix. Two matrix A and B can be added provided both the matrix are of the same order. Their sum A plus B is obtained by adding the corresponding entries of both the matrix A and B. ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். வேறு எதுவும் கிடையாது. கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், A ஈக்குவல் டு 5 7 4 6 2 1 3 0 1 அண்ட் B ஈக்குவல் டு 1 1 0 1 2 4 2 3. அப்போ தென் A ப்ளஸ் B ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ண நம்மளுக்கு 5 + 2 7 7 + 1 8 4 + 1 5 6 + 0 2 + 1 3 1 + 2 3 3 + 4 7 0 + 2 2 1 + 3 4. அது கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் ஒன் சப்ராக்ஷன் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். சப்ராக்ட் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது. Two matrix A and B can be subtracted provided both the matrix are of the same order. The difference A minus B is obtained by subtracting the corresponding entries of both the matrix A and B. ரெண்டு மேட்ரிக்ஸ் இருந்தால் அது கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் அங்கே ஆட் பண்ணோம் இல்லையா, இங்கே சப்ராக்ட் பண்ண போகிறோம். வேறு எதுவும் கிடையாது. A ஈக்குவல் டு அண்ட் B ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் பாருங்கள். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் எப்படி எழுதலாம், தென் A minus B ஈக்குவல் டு A ப்ளஸ் போட்டு உள்ள மைனஸ் கூட போட்டு எழுதலாம். இதுதான் சப்ராக்ஷன் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். இது சால்வ் பண்ணியிருப்போம், பின்னாடி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், A ப்ளஸ் B அதை மைனஸாக மாற்றிட்டேன் பாருங்கள் முன்னாடி ஸ்டெப்பில். அதை வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி அப்படியே முதல் அந்த மைனஸ் சிம்பிள் இருந்தது. ஆக்சுவலாக எப்படி எழுதணும்னு பாருங்கள், A மைனஸ் பின்னு இப்படி இருந்தது இல்லையா, அதை எப்படி மாற்றிட்டேன், A ப்ளஸ் ஆஃப் மைனஸ் பி ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டேன். மைனஸ் பி அளவுள்ள மட்டும் அப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணேன். இதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம், அது கவனிங்க. Multiplication of two matrices is possible only when the number of columns of the first matrix is equal to the number of rows of the second matrix. The product of matrix A and B is obtained by multiplying every row of matrix A with corresponding elements of every column of matrix B element wise and add the results. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், அந்த மேலே அந்த டெஃபினிஷனுக்கான மீனிங் தான். ஃபார் எக்ஸாம்பிள் A ஈக்குவல்ட்டுன்னு எழுதுகிறோம். இப்போ A ஈக்குவல்ட்டுன்னு எழுதும்போது ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டேன். இதனுடைய ரோ வந்து 2 ரோஸ் இருக்குது, 3 காலம் இருக்குது பாருங்கள், 3 காலம்ஸ் அண்ட் ஆல்சோ பி என்ற மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை ஏதாவது மல்டிப்ளை பண்ணால் 2 மேட்ரிக்ஸ் வேணும் இல்லையா, அதான் பி என்ற மேட்ரிக்ஸ். இதனுடைய ரோ பார்த்தோன்னா 3 ரோ இருக்குது பாருங்கள், 3 ரோஸ். இதனுடைய காலம் வந்து 2 காலம்ஸ். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம வந்து பண்ண முடியணும்னா ஒரு ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்கணும்னா,
Multiplication of a two matrix is possible only when the number of column of the first matrix is equal to number of rows of the second matrix. என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் இருக்கிற காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸ் இருக்கிற ரோவும் என்னவாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் எத்தனை காலம் இருக்குது, 1 2 3. செகண்ட் மேட்ரிக்ஸில் எத்தனை ரோ இருக்குது பாருங்கள், 1 2 3. இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நம்மளால் பண்ண முடியுன்றாங்க. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸினுடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸ் ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ ஏபி எழுதுட்டோமா. இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் 10th மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் முதல்ல கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், எந்த ரோவால் எந்த காலத்தை மல்டிப்ளை பண்ண போகிறோம். என்னென்ன பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் 5 7 4 5 7 4. இந்த ரோ எடுத்துக்கோங்க, இந்த ரோ எடுத்துட்டேன். இப்போ 5ஆல் 1 மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த ரோவால் என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ரோவில் இந்த காலத்தை பண்ணலாமா, 5 × 1 5. நெக்ஸ்ட்டு 7 × 2 14, நடுவில் ப்ளஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 4 × 4 + 16. என்ன பண்ணோம், இந்த ரோவால் இந்த காலத்தை பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதே ரோவால் செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 5 × 1 5, 7 × 0 0, 4 × 2 8. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், செகண்ட் ரோவால் ஃபஸ்ட் காலத்தை பண்ண போகிறோம். அது இங்கே எழுதணும். 2 × 1 2 + 1 × 2 2 + 3 × 4 12. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், செகண்ட் காலத்தாலேயே செகண்ட் ரோவால் செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணுவோம். 2 × 1 2, 1 × 0 0. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், 3 × 2 6. இது தான். இது எல்லாத்தையும் நம்ம இந்த ரிசல்ட் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ்குள்ளே எழுதுறதுக்கு பேர் தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். அகைன் மறுபடியும் சொல்கிறோம் பாருங்கள். 5 இந்த ரோவை இந்த காலத்தில் பண்ணுறோம். 5 × 1 5, 7 × 2 14, 4 × 4 16. அதோட ப்ளஸ் மைனஸ்னு வந்தால் மைனஸ்னு எழுத வேண்டியதான். நெக்ஸ்ட்டு அதே போல் தான் இங்கே இந்த ரோவாலேயே செகண்ட் காலத்தை இங்கே மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். அதே போல் as well as செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் இது. அதே போல் செகண்ட் ரோவால் செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுகிறோம். நடுவில் என்ன சைன் வருதோ அந்த சைனை போட்டுக்க வேண்டியதான். ஓகே, இதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏபி ஈக்குவல் டு 35 13 16 and 8. இதை நீங்கள் இன்னும் 2-3 சம கூட நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி எழுதி பாருங்கள். உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டாக இருக்கிற புக்கே உங்களுக்கு அனுப்பிடுறேன். இந்த புக்கில் நீங்கள் பாருங்கள். இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை ஒரு 2-3 சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எக்ஸாம். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இஃப் எனி மேட்ரிக்ஸ் ஏ by interchanging either rows into columns or columns into rows is called transpose of a matrix. It is denoted by A transpose, AT ன்னு சொல்கிறாங்க. AT, A power T. ஃபார் எக்ஸாம்பிள் A ஈக்குவல் என்னென்னா ரோவாக காலமாகவும் காலத்தை ரோவாகவும் எழுத போகிறோம். இப்போ பாருங்கள், A ஈக்குவல் டு இப்படி இருக்கிறது தான் ஹரிசாண்டலாக இருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு என்னது ரோ, வெர்டிக்கலாக இருக்கிறதுக்கு பேர் என்னது காலம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 காலம் இருக்குது பாருங்கள். 3 ரோ 2 -1 4 0 1 3 4 2 1. அதே மாதிரி 3 காலம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இது வந்து ரோவை அப்படியே இங்கே வந்து காலமாக எழுதுகிறோம் பாருங்கள். 2 -1 ரோவாக இருக்குதுலேயே அப்படியே இங்கே என்ன எழுதுகிறோம், 2 -1 காலமாக எழுதுகிறோம். அதே போல் இங்கே என்னது 0 1 3 வந்து ரோவாக இருக்குது, அப்படியே இங்கே என்ன பண்ணுறேன் 0 1 3 காலமாக எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு 4 2 1 ரோவாக இருக்குது, அதை வந்து இங்கே தேர்ட் காலமாக எழுதிட்டு பாருங்கள் 4 2 1. இதுக்கு பேர் தான் வந்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இதில் ஒரு நோட் இம்பார்ட்டன்ட். இஃப் ஏ டிரான்ஸ்போஸ் அகைன் ஒரு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் ஏவாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் பாருங்கள். இதை டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டேன், இது மறுபடியும் அகைன் டிரான்ஸ்போஸ் எடுத்தால் மறுபடியும் ஏவாக தானே மாறும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இஃப் ஏ டிரான்ஸ்போஸ் அதுக்கு ஓல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு வெரி 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 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு. கண்டிப்பாக இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நம்ம இதுக்கப்புறம் இருக்க சம்ஸே நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடியெல்லாம் 10th அதை நீங்கள் பார்த்துட்டீங்க. இதுலேருந்து தான் நம்மளுக்கு 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் ஆரம்பிக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிட்டர்மினன்ட் டெஃபினேஷன் பார்க்கலாம். இஃப் எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ ஆஃப் ஆர்டர் n with entries as real or complex numbers, we can associate a number called determinant of a matrix A and it is denoted by determinant of A. இது மாதிரி 2 கோடு போட்டு எழுதுவோம். 2 கோடு போட்டு நடுவில் ஏ போட்டு determinant of A or determinant வருது இல்லையா, 3 லெட்டர், ஃபஸ்ட்டு 3 லெட்டரு DET of A or டெல்டா. இதுக்கு பேர் தான் அது determinant. அது மேட்ரிக்ஸ் இருக்கும். அந்த மேட்ரிக்ஸை வந்து டெட்டர்மெண்ட்டாக எழுதுறதுக்கு சம் அசோசியேட் வேல்யூஸை ஒன்றா சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் வந்து அவங்க டெட்டர்மெண்ட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டுனா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, பார்க்கலாம். ஓகே, நல்லா கவனிங்க. உங்கள் புக்கில் இருக்கிறது தான் பாருங்கள். தஸ் டிட்டர்மெண்ட் கேன் பி ஃபார்ம்டு பை த எலமெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க பாருங்கள். இந்த ஏ ஈக்குவல் டு A11 A12 A21 A22.
இது மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு தென் இட்ஸ் டிட்டர்மெண்ட் எப்படி எழுதுவோம், 2 கோடு போட்டு நடுவில் எழுதுவோம், டிட்டர்மெண்ட்னு எழுதுவோம், அது டிஇடின்னு போட்டு ஏன்னு எழுதுவோம், டெல்டான்னு எழுதிக்கலாம். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இங்கே வந்து பார்த்தோன்னா மேட்ரிக்ஸுடைய ப்ராக்கெட் போட்டிருப்பேன், நல்லா கவனிக்கணும். இங்கே மேட்ரிக்ஸுடைய ப்ராக்கெட் இது வேறு, இங்கே 2 கோடு மட்டும்தான் போடுவேன், இங்கேயும் 2 கோடு மட்டும் வெர்டிக்கல் லைன் மட்டும்தான் எழுதணும். இதுக்கு இந்த ப்ராக்கெட் போட்டுறக்கூடாது, ஏன்னா இது மேட்ரிக்ஸு, இதுனது டிட்டர்மெண்ட். அப்போ டிட்டர்மெண்ட் A11 A12 A21 A22ன்னு எழுதிட்டேன். என்ன பண்ணேன், இங்கே இருக்கிற எலமெண்ட்டை அங்கே எழுதி 2 கோடு மட்டும் போட்டேன், வெர்டிக்கல் லைன் மட்டும் போட்டுட்டு என்ன பண்ணுறேன் பாருங்கள், A22 எலமெண்ட்டை A11 எலமெண்ட்டால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற எலமெண்ட்டை இந்த எலமெண்ட்டால் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுறேன் A11 × A2. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த அதர் எலமெண்ட் இருக்கு இல்லையா, ஒரு மைனஸ் சிம்பிள் போட்டுடணும், ஃபார்முலாவில் மைனஸ். அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்குது இல்லையா எலமெண்ட்டு A21 × A12, இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறேன், அதான் A21 A12. என்ன பண்ண ஃபஸ்ட்டு A11 A22 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண, ஃபஸ்ட்டு லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ் மாதிரி இருக்குது, அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிட்டேன். நடுவில் ஒரு மைனஸு, ஃபார்முலாவில் மைனஸ் வரும். அதுக்கப்புறம் அதர் டயகனல் எலமெண்ட்ஸுக்கு A21 A12 மல்டிப்ளை பண்ணி மைனஸ் போட்டு எழுதிட்டேன். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உங்களுக்கு இது ஜென்ரல் ஃபார்ம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.1ல் இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். எவாலுவேட் கொடுத்துட்டாங்க. 2 4 -1 4. இங்கே பாருங்கள் 2 கோடு மட்டும்தான் இருக்குது பாருங்கள். இந்த 2 ப்ராக்கெட் மாதிரி இருந்ததுன்னா அது வந்து மேட்ரிக்ஸ், 2 கோடு மட்டும் இருந்ததுன்னா அது பேர் வந்து டிட்டர்மினன்ட். ஓகேங்களா, இது பேர் என்னது, மேட்ரிக்ஸ். இது மாதிரி எலமெண்ட்டுக்குள்ளே போட்டேன்னா மேட்ரிக்ஸ். இது 2 கோடு மட்டும் இருக்குதுல்ல, இதுக்கு பேர் வந்து டிட்டர்மினன்ட். ஓகேங்களா, இப்போ பார்க்கலாம். கிவன் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 4 -1 4 எழுதிட்டேன். அப்போ இதுக்கு நேம் கூட கொடுத்துக்கலாம், A ஈக்குவல்ட்டுன்னு கூட கொடுத்துக்குங்க. A ஈக்குவல்ட்டு. இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், இந்த எலமெண்ட்டால் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணனா வரும் 2 × 4 8. ஓகேங்களா, நடுவில் என்ன இருக்கும், ஒரு மைனஸ் சிம்பிள் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதர் டயகனல் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை மல்டிப்ளை பண்ணணும். -1 × 4 -4. அப்போ இங்கே ஒரு மைனஸ் ஃபார்முலாவில் வருமா, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். 8 + 4 = 12. அப்போ ஏவோட வேல்யூ என்னது 12. தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அடுத்த எக்ஸாம்பிள் கூட பாருங்களேன். ஃபைண்ட் த மைனஸ் அண்டு கோஃபேக்டர்ஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் டிட்டர்மினன்ட். அந்த டிட்டர்மினன்ட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதே தான் இல்லை, இந்த சம்லையும் டிட்டர்மினன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 20 0 -1. இப்போ டிட்டர்மினன்ட் என்ன பண்ண போகிறோம், இதே சேம் அதே மெத்தடு தானே. இப்போ இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க, A ஈக்குவல் டு B ஈக்குவல் எப்படி வேணால் கொடுத்துக்கோங்க. என்ன பண்ண போகிறோம், 2 கோடு இருக்குது, 2 கோடு போட்டாச்சு. அப்போ இங்கே ஏ கூட இங்கே ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் கூட ஏன்னு போடுறதுக்கு முன்னாடி டிட்டர்மினன்ட் இந்த சிம்பிள் போட்டுருணும். டிட்டர்மினன்ட் இந்த சிம்பிள் போட்டுருணும், அது மறந்துட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே அதே மாதிரி A ஈக்குவல்ட்டுன்னா அது டிட்டர்மினன்ட். அது சிம்பிள் எடுத்து எழுதிட்டேன், நேம் கொடுக்கலாம் இல்லை கொடுக்காம கூட போகலாம். இப்போ -1 × 5 -5. ஃபஸ்ட்டு எந்த எலமெண்ட்டு, இந்த லீடிங் டயகனல் இதை தான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். -1 × 5 -5. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் போட்டேன். அதுக்கப்புறம் 0 × 20 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்னது -5. அப்போ இதனுடைய வேல்யூ வந்து -5. ஓகே ஸ்டூடெண்ட், இதான் வந்து டிட்டர்மெண்ட்டில் 2/2 மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம பார்த்து 2/2 மேட்ரிக்ஸாக இருந்தால் அந்த டிட்டர்மெண்ட்டுடைய வேல்யூ 2/2 டிட்டர்மெண்ட் தான். 2 காலம் 2 ரோ இருக்குது, அதனுடைய டிட்டர்மெண்ட் தான் பார்த்தோம். இது ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இதோட இன்றைக்கி கிளாஸ் ஓவர். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தோன்னா 3/3 டிட்டர்மெண்ட் இருக்கும், அதனுடைய வேல்யூ எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். திரும்பவும் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு மேட்ரிக்ஸ் இதை மாதிரி எழுதி ஈக்குவல் டு 2 ப்ராக்கெட் இப்படி போட்டாக்கா அது பேர் வந்து மேட்ரிக்ஸு. அதே மேட்ரிக்ஸை 2 வெர்டிக்கல் லைன் மட்டும் எழுதுனா அதுக்கு பேர் டிட்டர்மினன்ட். மேட்ரிக்ஸ்க்கு வேறு, டிட்டர்மெண்ட் வேறு. மேட்ரிக்ஸில் எலமெண்ட்ஸ் நிறையா இருக்கும், டிட்டர்மெண்ட்டில் சிங்கிள் எலமெண்ட்டாக குறைஞ்சி போயிடும். புரியுதுங்களா, ஒரு சிங்கிள் எலமெண்ட்டாக ஆகிடும். ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் கிளாஸில் 3/3 இருக்கிற டிட்டர்மெண்ட்டை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.